அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நான் வந்து இன்றைக்கி இறால் தொக்கும் நானும் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ இறால் தொக்கு செய்ய போகிறேன். அது ஒரு அகலமான இரும்பு கடாயை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு 4 ஸ்பூன் இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்ல ஹீட் ஆனது ஒரு 5 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இறால் தொக்கு செய்யும்போது எப்போயுமே வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து நெய்ஸாக அரிஞ்சிக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும். உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. அதுலேயே ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியும் 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா உங்களுக்கு வந்து வதங்கி வந்துடணும். நமக்கு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளி சுருங்கி வரணும் உங்களுக்கு. அதோடையே வெங்காயம் தக்காளி இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 தக்காளி ஒரு 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றும்போது உங்களுக்கு வந்து கிரேவி நல்ல சூப்பராக கிடைக்கும். நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்ற இடத்துல ஒரு 5 பேர் கூட எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்லாம். கிரேவி நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுலேயே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். நமக்கு ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தது அதோடு சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி இறாவை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கும்போது இறாலை நல்லா தண்ணி விட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். ஃபைனலாக ஒரு கொத்தின கருவேப்பிலை சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. தண்ணி நீங்கள் வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க. நம்ம என்ன தண்ணி சேர்க்காதே இதில் வந்து செய்யலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு வந்து போகணும். அதனால் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடறேன். அது அப்படியே வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து நானுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கிலோ இருக்குங்க மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சோடா உப்பு நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு நீங்கள் அதிகம் சேர்க்காதீங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் பசும்பால் எடுத்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இந்த மாவில் வந்து நான் தண்ணி எதுவுமே ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக பாலில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்ல பஃபியாகவும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் வருங்க. மாவை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாவை நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பஃபியாக வருங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே நான் வந்து ரெஸ்ட்டு விட்டுற போகிறேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து இறால் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக ரெடியாக இருக்குன்னு. இந்த நானுக்கும் இறால் தொக்குக்கும் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு போகிறேன். நமக்கு வந்து இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாவு தான் பார்க்க போகிறேன். நான் ஒரு 1/2 hour கழிச்சு தாங்க நான் வந்து இந்த மாவு பார்த்துருக்கேன். பாருங்கள், மாவு நல்ல பஃபியாக வந்திருக்கு நமக்கு. இந்த நான் ரெசிபி செய்கிறதுக்கு மாவை இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பஃபியாகவும் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சின்னதாக இல்லாத ரொம்ப பெருசாக இல்லாத நீங்கள் வந்து மீடியமாக நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் கொஞ்சோன்னு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பால்ஸையும் ஒவ்வொரு உருண்டையை எடுத்து நான் வந்து ஒரு பிளேஸில் வச்சு நான் வந்து மாவை வந்து நல்ல நீல வக்கில் நான் வந்து திரட்டிக்க போகிறேங்க. ஓரத்தெல்லாம் உங்களுக்கு திக்னஸ் ரொம்ப அதிகம் இல்லாத மாவை வந்து இந்த மாதிரி மெல்லிசாக நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம வந்து வழட்டி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கும்போது கரெக்டாக எல்லா இடமும் உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். இருக்கிற மாவு எல்லாத்தையும் நாங்கள் அதேமாதிரியே செஞ்சுட்டு போகிறோங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம திருப்பி போடும்போது உங்களுக்கு கீழே விழாத கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டான இரும்பு தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு மேலே கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டும் மல்லி இலையும் போட்டிருக்கேன் நான். அப்படியே உடனே ஒரு 2 செகண்ட்லேயே நீங்கள் வந்து திருப்பி போட்டு இந்த மாதிரி அனலில் காட்டிடுங்க. நம்ம எல்லா இடமும் அப்படியே சுற்றி சுற்றி காமிக்கும் போது உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. அப்படியே எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க தேவையில்லை. சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த இறால் தொக்கோடு நம்ம வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அப்படியே ஒரு சூடான நானோட இறால் தொக்கோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டின்னர் ரெசிபியாக நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.